என்ன அடையாளம் கொடுத்தாரோ அப்படியே என்ன செய்தது? நிறைவேறியது. ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று ஆண்டவர் யோவானுக்கு சொல்லி இருந்தார். அதே போல ஆவியானவர் புறாவை போல இறங்கி வானத்திலிருந்து இறங்கி சோத்திரம் இயேசு மேல் தங்கினதை அவன் கண்டார். சும்மா அப்படியே இறங்குறது மட்டும் இல்ல, அவர் மேல் என்ன செஞ்சிட்டார்? அவர் தங்கிட்டாரு. ஆவியானவர் அங்கே தங்கி விட்டார். அதைத்தான் அவன் கண்டேன் என்று சொல்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் கொடுத்த அடையாளங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறியது சொல்லிட்டு அப்ப பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அடையாளத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடையாளத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வில்லை என்ன செய்யறாரா? மேகத்திலே வைத்தாராம். வில்லை மேகத்திலே வைத்தார். அவர் சொல்கிறார், எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அது அடையாளம். ஆமே, வானவில் வந்து ஆண்டவருக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு எப்படி இருக்குமா? அது ஒரு அடையாளமா இருக்கும் என்று சொன்னார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் பூமிக்கு மேலால் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்திலே தோன்றும். பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ சந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கும் பூமிக்கு உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம் தான் என்னது? வானத்திலே இந்த மேகத்துக்கு மேல கொண்டிருக்கிற வில். பார்த்த உடனே இனி நான் தளத்தினாலே நான் என்ன செய்ய மாட்டேன்? பூமியை அழிக்க மாட்டேன், அதை நான் நினைவு கூறுவேன் என்று சொல்கிறேன். ஒரு அடையாளத்தை அங்கே வானத்திலே மேகத்திலே வைக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை குறித்து தீர்மானம் எடுக்கிற நிலையில அடையாளத்தை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நாமே நமக்கும் என்ன செய்வார்? அடையாளத்தை கொடுப்பார். சுவாசிக்கிறீங்களா? ஆமே. ஒரு காரியத்துல தீர்மானம் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல, என்ன செய்வதற்கு எனக்கு விளங்கவில்லை, இதை செய்யவா அதை செய்யவா என்கிற ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்வது என்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பி கேட்டால் ஆண்டவர் நமக்கும் என்ன செய்வார்? அடையாளத்தை. ஏன்னா நம்ம இவ்வளவு காரியம் வாசித்தோம், ஆண்டவர் நாமே அடையாளத்தை கொடுத்தார். என்ன கண்பாண்டவர்களே, அப்ப ஆண்டவர் நமக்கு தேவையான வழி